படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுண்ணா. ரொம்ப படம் நல்லா இருந்துச்சுண்ணா. பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்ட மாதிரி இருக்கு. அதான் மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிட்ட மாதிரி. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா. சின்ன சின்னதா இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேய் காமிச்சிருப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா த்ரில்லிங்கா நல்லா இருக்கு. பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டு நல்லா இருந்தது. இருட்டிலே எடுத்த மாதிரி தான் இருக்கு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது சார் படம். ஆனால் பாக்யராஜ் சார் இறந்தது தான் என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து லேடிஸுங்க மேலே யாரும் அநாகரிகமாக நடந்துக்க கூடாதுன்றது குறிப்பிட்டு இருக்கு அந்த படத்தில். அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்கு. அவர் இல்லாத இப்போ அவர் இருந்தாருன்னா இப்போ அவர் இருக்காருன்னு கொஞ்சம் சந்தோஷமா பார்த்துப்பா. அவர் இல்லை அதுல வந்தா இந்த படத்துல வர மாதிரியே அவரும் இறந்துருக்காரு பாருங்க. ஹார்ட் அட்டாக்ல தானே அவரும் இறந்தாரு. நல்லா த்ரில்லிங்கா இருந்தது. நல்லா டார்க்னா பிளாக் குறிப்பிடுற மாதிரி இருக்கு. பிளாக் கலர் டார்க்னா ஒரு அந்த அந்த கலர்லாம் எடுத்து அடிக்கிறாங்களா அது மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு சார். சூப்பரா இருந்தது. டார்க் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கு. சூப்பர் படம். த்ரில்லிங்கா த்ரில்லிங்கா இருந்தது. பயமா இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பரா ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்லாம் சாங்ஸ்லாம் வந்து வரல. ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கு. த்ரில்லிங்கா தான் இருந்தது. அதோட முடிவு என்னன்னு தெரியவே இல்லைங்களே நம்மளுக்கு. அடுத்த பாட்டு வரும் தான் நினைக்கிறேன் நான். இப்போதைக்கு அந்த கதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அவரோட லாஸ்ட் படம் இது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. படம் ஓகே பார்க்கலாம். நல்லா இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கு படம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு டார்க் ஃபிலிம்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் அதிகமா அந்த மாதிரி இருக்கு. ரொமான்டிக்கா அந்த மாதிரிலாம் இல்ல. ஐயோ சின்ன பசங்க கூட இருந்தா கொஞ்சம் பயப்படுவாங்க தான். ஆமா அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஆமா இவர் இருக்காரு. ஆனா இவர் இல்லாதப்ப கூட இவரோட மூவி நம்ம பாக்குறோமே கொஞ்சம் ப்ரௌடா இருந்தது. ஆனா அவர் இல்லாதது இப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. மொத்தமா நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே தான். ரொம்ப ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இல்லை. ஓகேவா இருக்கு. ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. பிஜிஎம் ஒன்று மட்டும் நல்லா இருந்தது. மற்றபடி ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. பாக்யராஜ் சார் கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோ பயம்லாம் இல்லை. ஜாலியாக பார்த்தேன். அவ்வளோ பயப்படுற மாதிரி தான். கொஞ்சம் லாஸ்ட் படம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குங்க ஐயா. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாதது நடிச்சிருக்காங்க. மியூசிக்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு படம். ஒரு சில இடத்துல அந்த டார்க்னஸ் காட்டுறாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக்கை குறைவே சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு மியூசிக். கொஞ்சம் சென்டிமெண்டா தாங்க இருந்தது. ஏன்னா இது அவர் கடைசி படமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேற படம் நடிச்சிருக்காரான்னு தெரியல. இப்போ பார்க்கறது நம்ம லாஸ்ட் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாங்க. கொஞ்சம் நிறைய பயப்படுவாங்க அவங்களாம். பார்த்தேன். நல்லா இருந்துச்சு படத்தில். அதான் ஹாரர் ஜானர் தான். எல்லாமே மியூசிக் வைஸ் நல்லா இருந்தது. ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. இம்பேக்ட் கேட்குறீங்களா? இம்பேக்ட் அதான் இருந்தது. மியூசிக் வைஸ் இதுவாக இருந்தது. ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. சாங்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துதான் தெரில. சாங் தெரில. சார் இப்போ தான் தவறினார். சரி. ஆனால் எப்படி சொல்கிறது, படத்தில் அவரை பார்க்கும்போது டக்குன்னு ஒரு மாதிரி இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் தோணுச்சு. போத் ரெண்டு பேரும் பார்க்கலாம். ஒரு ஹாரர் ஜானர் தான். அந்த என்ன கான்செப்ட் எடுத்துட்டாங்களோ அதை வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு.
நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் கொஞ்சம் த்ரில்லிங் ஸ்டோரி தான், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹாரரா நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. பார்த்தேன் ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஹாரர் கான்செப்ட். ஸோ பாக்யராஜ் அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் இந்த படம் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி அவர் தான் பில்லர், இந்த படத்தோட மெயின் பில்லர் அவர் தான். அப்புறம் சாம்சிஎஸ் பிஜிஎம்லாம் சூப்பர், செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஹாரர் கான்செப்ட் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா சூப்பராக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஸோ ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு வீக்கெண்ட் படம், அது நல்ல வீக்கெண்ட். இல்லை படத்தில் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் நினச்சேன்னா சரி 18+ வைப்பாங்க அப்படின்னு நினச்சேன், பார்த்தா எதுவும் கிடையாது. ஸோ ஃபேமிலியாக பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் காமெடிலாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை, இருந்தாலும் சாம்சிஎஸ் பிக்சர் சொன்ன மாதிரி பிஜிஎம் நல்லா போச்சு. ஸோ ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில், நீங்கள் போய் பாருங்கள், மெசேஜ் நல்லா இருக்குது, போய் பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் பிரதர், முக்கியமாச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து கிட்ஸுக்கு பிடிக்கும். ஆக்சுவலி இது டேரக்டர் புதுசாக ட்ரை பண்ணிருக்காரு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படம் இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். டார்க் நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹீரோவோட ஆக்டிங்கும் ஹீரோயின் ஆக்டிங்கும் நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருந்தாங்க. பாக்யராஜ் சாரை எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். அண்ட் மியூசிக் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஆமாம், செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா ஹாரராக கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட வரலாம், ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தா கொஞ்சம் ஃபன்னாக போகும். டாக் நல்லா இருக்கு சார் படம். அதாவது நம்ம இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, இங்கிலீஷ் படம் தான் ஒரு 1 hour படம், 1.5 படம் தான் இருக்கும். நல்லா அழகாக மூவ் பண்ணி வைப்பாங்க இங்கிலீஷ் படத்தில். ஸோ நம்ம இங்கிலீஷ் படத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமா, தமிழ் படத்துலேயும் இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து அழகாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தமிழ் படத்தை பார்த்து இங்கிலீஷ் படம் எடுக்கிற அளவுக்குலாம் இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. அது மாதிரி நம்ம தமிழ் படம் லெவல் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படி தான். நம்ம இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குமா நினச்சி போனோம்னா எது நம்ம போனோம். தமிழ் படத்தை சூப்பராக காட்டியிருக்காங்க. 1 hour 50 நிமிஷம் ஓடுது படம், நல்லாவே இருக்கு படம். படத்தை கொண்டு போயிருக்காங்க சார். டாக்டர் என்ன அவர் ரூம் கூட இருக்காரு பார்த்தீங்களா கதாநாயகன், அப்பப்போ அந்த லைட்டு கரண்ட் காட்டும், இருட்டு, அந்த இருட்டில் வந்து அவர் பார்க்குற அந்த கறிக்கு போன முகம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் பார்க்குறாரு சார். எனக்கு த்ரில்லிங்கான சீன், பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக இருந்தது சார். ப்ளஸ் தான் எனக்கு த்ரில்லிங்கான சீன், இந்த இருட்டு சொன்ன பாருங்க, கறிக்கு போன முகம் வந்து நிற்கும், அது நல்லா இருக்கு. டெரஸில் வந்து படுத்துருக்கும் போது ஒரு புழு மாதிரி வந்து விழும், அந்த புழு மாதிரி விழுந்துட்டு திடீர்னு திறந்து பார்க்கும்போது நாயை வந்து ரொம்ப கொடூரமாக காட்டியிருப்பாங்க. அது அப்படியே கதாநாயகன் மேலே வந்து விழும்போது டப்பான்னு எழுந்து பார்த்தீங்களா, அந்த சீன் ரொம்ப பயமாக்குது. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த சீன்ஸ் வந்து பயப்படுவாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக. அது சொன்னேன், இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் சினிமா ஃபோட்டோகிராஃபர் நல்லா பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம போர்லாம் இல்லை சார். சார் ரொம்ப அவரை பார்த்தோன்னே நம்ம ஃபீல் வந்துச்சு சார். ஏன்னா பாக்யராஜ் படம் மற்றவங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு பார்த்துருப்ப தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து பாக்யராஜ் படத்தை ரொம்ப நிறைய பார்த்துருக்கேன். அவரை பார்த்தோன்னே நான் நல்லா தான் வருது. ஓகேங்களா, அவர் போர்ஷன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா இண்டஸ்ட்ரி அந்தளவுக்கு பெரிய ரொம்ப கெட்ட பேர்லாம் அந்தளவுக்குலாம் இருக்காது, சில விஷயத்தில் கெட்ட பேர் இருக்கும். ஆனால் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட வாங்குறது, ஆர்டிஸ்டுகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல நடிகர். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்கலாம் கே பாக்யராஜ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாதான் நாய இயக்குநரில் வர முடியும்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியாத திறமையை மட்டும் வச்சுக்கிட்டு காசு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் அவர். அது மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கே பாக்யராஜ் கேட்டார். ஸோ அந்த மாதிரி நல்ல மனுஷன் நம்ம கூட இல்லை. ஆனால் மேலே இருந்து அவர் ஆத்மா சாந்தி அடையலாம். கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி பார்த்து தான் இருப்பார். அவர் என்ன சொல்றது தெரியல, பர்சனல் ப்ராப்ளம் ஐயா இருக்கு அவருக்கு. நல்லா இருக்கு சார். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக நல்லா செட் ஆகும், நல்லா இருக்கு. வந்து ஹாரர் கலந்த த்ரில்லர் மாதிரி இருக்கும். நட்டியோட இன்வெஸ்டிகேஷனில் ஸ்டார்ட் ஆகி ஒரு கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க, நல்லா இருந்தது. படத்தில் வந்து நார்மல் மியூசிக் மாதிரி எதுவும் இருக்காது. ஹாரர் மூவினால ஹாரருக்கு ஏற்ற மியூசிக்ஸ் போட்டிருந்தாங்க, பேக்ரவுண்ட்லாம் இருந்தது. அதை வச்சு படம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. த்ரில்லிங்கானா வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம், அதே ரிப்பீட்டடாக நடக்கும். பட் வந்து கிளைமேக்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஆமாம், அப்போதான் எமோஷனலாக இருந்தது. அவர் இப்போ ரீசெண்டாக பார்த்த மாதிரி இருந்தது, டக்குன்னு இல்லாத மாதிரி. மூவியில் அவர்
நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம நம்பிட்டே இருப்போம் படம் ஃபுல்லாக. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்து கிளைமேக்ஸே சூப்பராக இருந்துச்சு. ஹாரர் த்ரில்லராக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து பார்க்கலாம்.